Taste Daily. Taste the Daily. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். பனையூர் பங்களாவை தாண்டாம அந்த வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு வந்து குச்சி கட்டி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பனையூர் பங்களால வந்து குச்சி கட்டி வந்து இருக்கிற ஒரு ஆளுக்கு அறுக்க மாட்டாதவன் இடுப்புக்கு எதுக்கு 64 சார் அவரை அவமதிக்கிறீங்க? வரட்டும். ஒரு வருடத்துல 365 நாள்ல 5 நாள் தான் நான் வெளியில வருவேன். காரணம் என்னன்னு கேட்டா, என்னைய பாக்குறதுக்கு பெரிய கூட்டம் வந்துடும், மக்கள் திரள் வந்துடும் அப்படின்னா இப்ப எம்ஜிஆருக்கு மக்கள் திரள் வரலையா? என்ன நீங்க நினைக்கிறீங்க? ஒரே பாட்டுல பணக்காரன் ஆகுறாங்கல்ல படத்துல, சினிமால எப்படி வந்து ஒரே தேர்தலில் முதலமைச்சர் ஆகலான்னு யோசிக்கிறியா? நீ தலைவர் ஆகிறதுக்கே தகுதி இல்லையா? எதிர்கால திட்டமா இருக்கணும்ல. திரு சீமான் அவர்கள் சேர்த்துட்டு அவர் ஒரு வாக்கு வச்சிருக்காரு. வந்து பாஜகவே பாதை போட்டு தரதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதிமுக காத்து கிடக்குறாங்க. நீ தமிழ் தேசியத்தின் பக்கமும் கிடையாது, நீ திராவிடத்தின் பக்கமும் கிடையாது, ரோட்டுக்கு நடுவுல போற லாரியில அடிபட்டு சாவின்னு சொல்றாரு. அப்புறம் அவரோட என்ன இருக்குன்னு கூட்டணி கிடக்கு. சரி, எந்த பிரச்சனையிலையுமே ஈடுபடாத ஒரு ஆளுக்கு எதுக்கு ஒய் பிரிவு? ஒய் என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமா, இல்ல இவரா கேட்டாரா இல்ல மத்திய அரசா கொடுத்தது? தனி விமானத்துல போறது கண்காணிப்பு தானே இருக்கும். ஆமா, அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? நீங்க காதலியை பார்க்க போனாலும் யார் வீட்டுக்குள்ள போனாலுமே கண்காணிப்பு தான், வளையத்துக்குள்ள தான் இருக்கு. அப்ப இவருக்கு வந்து பாதுகாப்பு போட வேண்டிய அளவுக்கு இவர் பிரச்சனைக்குரியவரா? அரசியல் என்ன? பாஜகவை எதிர்ப்பது போன்ற ஒரு நாடகம் நடிக்கிறார். இதை விட உண்மையிலேயே அவர் பாஜகவை எதிர்க்கலாம். கையுலிங்கிறீங்களா திரு விஜய் அவர்கள்? அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து இடைத்தேர்தல 4 தொகுதியில போய் நிக்கிறாங்க. 3 தொகுதியில டெபாசிட். என்ன தேர்தல் வியூகம் வைக்க போறாங்க? நீங்க கூகுள் மேப் மட்டும் வச்சிருந்து வண்டி வேணும், பயணம் வேணும்ல, வண்டி ஓட்டணும்ல. ஆமா, ஓடாத வண்டிக்கு எதுக்கு கூகுள் மேப்னு கேக்குறேன். தமிழக வெற்றி கழகங்கிறது ஓடாத வண்டிங்கிறீங்களா? அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? எங்க எவ்வளவு பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்கு. இளைஞர் பட்டாளம் இருக்கு, நானும் தானே சொல்றேன். மாப்பிள்ள வந்து புது மாப்பிள்ள, எல்லாமே வந்து பிரம்மாண்டமா கல்யாணம் நடந்துச்சு. அது சும்மாவே இருக்கிறான்னா எப்படி குழந்தை பிறக்க? கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நடிகரும் தமிழக வெற்றிகளின் தலைவருமான திரு விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு மத்திய அரசால். இது எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சியெல்லாம் ஒரு குற்றம் சொல்றாங்க, விஜயை தன் பக்கம் இழுக்க இது மாதிரி ஒரு உயர்ந்த சலுகைலாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அறுக்க மாட்டாதவனுடைய இடுப்புல 64 கற்கருவா அப்படின்னு கிராமங்கள்ல ஒரு பழமொழி உண்டு. அது உண்மையிலேயே போய் அறுவடை செய்கிறவன், நெல்லை வந்து அறுக்கிறவனுக்கு வந்து அவனுக்கு ஒத்த கற்கருவா இருந்தால் அவன் அறுத்துருவான், எல்லாத்தையுமே சரசரன்னு அறுத்துருவான். ஆனா எதுவுமே வேலை செய்யாம இருக்கிறவன் என்ன பண்ணுவானா, சீன் போடுறதுக்காக உடம்புல வந்து இடுப்பை சுற்றி வந்து ஏகப்பட்ட கற்கருவாலை வந்து சுற்றி வந்து கட்டி வச்சுக்கிட்டு திரிவானா. அதுக்கு தான் சொல்லுவாங்க, அறுக்க மாட்டாதவன் இடுப்பில் 64 கற்கருவாவா அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி எந்த வேலையுமே செய்யாமல் பனையூர் பங்களாவை தாண்டாமல் ஒரு கோடு கிழிச்சது மாதிரி வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு வந்து குச்சி கட்டி கொடுப்பாங்கல்ல தனியாருக்கு சொல்லி, அது மாதிரி தாய்மாமே அந்த மாதிரி பனையூர் பங்களால வந்து குச்சி கட்டி வந்து இருக்கிற ஒரு ஆளுக்கு எந்த மக்கள் பணியுமே கிடையாது. போனாரு சார், மக்களை போய் சந்திச்சாரு. அதுங்க 910 நாள் பொதுமக்கள் போராடுவானா. இவர் வந்து 911வது நாள் போய், அதுவும் பிரச்சார வேன்ல போய், போராட்டத்துக்கு பிரச்சார வேன்ல இது வரைக்கும் யாருமே போனதே கிடையாது. பிரச்சார வேன்ல போய் இருமருங்கிலும் இருக்கிற ரசிகர்களுக்கு வந்து கையை காட்டி சீனை போட்டுட்டு உரை ஆற்றிட்டு அங்கே போய் பேசிட்டு, அந்த களத்துல வந்து 910 நாளும் போராடக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் இருக்கான்ல, ஆமா, அவங்களோட உரையாடணும். அவர்கள்ல இந்த போராட்டத்துக்கு காரணம். ஒரு நாள் மீடியா ஃபோக்கஸ்க்கு வந்து நீங்க பயன்படுறீங்க அப்படிங்கிறதுனாலயே அந்த போராட்டம் வந்து நீங்க போறதுனால ஒரு நாள் கவனம் பெறலாம், நான் இல்லைன்னு சொல்லலை, முடிவுக்கு வந்துருமா? ஆனா முன்னாடியே நான் வந்திருக்கலாம், பட் எனக்கான அனுமதி வழங்கப்படலை அப்படின்னு சொல்றாரு. காவல்துறை அனுமதி கொடுத்து தான் போராடணும்னா, இப்போ அணு உலைக்கு எதிராக வந்து சுப உதயகுமார் அவர்கள் தலைமையில் ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டே இருந்துச்சு. அணு உலைக்கு எதிராக இடிந்தகரைங்கிற பகுதியில் பல நாட்கள் நடந்துச்சு. காவல்துறையினுடைய அனுமதியின் பேரால போராட்டம் நடத்த முடியும்? இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு கடந்த காலங்களில். காவல்துறை வந்து ஒப்புக்கொண்டா நடத்துனாங்க அந்த போராட்டங்களை. ரயில் மறியல் போராட்டத்தை வந்து அந்த காலத்தில் கலைஞர் தலைமையில் நடத்துனாங்க. காவல்துறை அனுமதியோடைய வந்து ரயில் மறியல் போராட்டம் நடத்த முடியும்? எல்லா போராட்டங்களுமே காவல்துறை அனுமதி என்பது வந்து 2ஆம் பட்சமான விஷயம். நீ அவங்க அனுமதி கொடுத்தாதான் போராடுவாங்கன்னா, இப்போ பிரிட்டிஷ்காரன் அனுமதி கொடுத்தா காந்தி சுதந்திரத்துக்கு போராடினாரு? அப்படி கிடையாது. எப்பொழுதுமே அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறது. அதாவதுங்க,
சட்டத்திற்கு எதிராக தான் அவங்க போராடுறாங்க. ஒரு ஆளுகிற அரசு இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் வந்து உங்களுக்கான தேசிய கல்விக் கொள்கையில் உங்களுக்கான நிதியை தர முடியும். தமிழ்நாட்டுக்கான வந்து கல்விக்கான வந்து நிதி கொள்கையில் வந்து நாங்கள் திருப்பி அனுப்பிடுவோம் உத்தரப்பிரதேசத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது, மத்திய அரசு அலுவலகங்களுக்கு எதிராக நீங்கள் உங்களுடைய இளைஞர்களை திரட்டி கொண்டு போய் தமிழ்நாட்டுக்கு நிதி தருவதற்கு நீங்கள் எப்படி வந்து இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு போராடுனா அதுதான் மக்கள் போராட்டமாக இருக்க முடியும். ஆமா, அரசாங்கம் சொல்றதை பூரா அப்படியே ஏத்துக்கிறேன்னா இப்போ ஷாஹின்பாக் போராட்டம் நடத்துனாங்க. குடியுரிமையில வந்து இஸ்லாமியர்களை வந்து அந்நியர்களாக மாற்றுவதற்கு போராட்டம் நடத்துனாங்க. வேளாண்மை திருத்த சட்டத்துக்கு எதிராக விவசாயிகள் போராடினாங்க. எத்தனை போராட்டங்கள் நடக்குது. எல்லா போராட்டங்களும் அந்த சட்டத்துக்கு எதிராக நடக்குதா? இப்போ பொடா சட்டத்துக்கு எதிராக கடந்த காலங்களில் போராட்டம் நடந்திருக்கு. பொடாவுங்கிற சட்டத்தை வந்து ஏற்றுக்கொண்டா போராட்டத்துக்கு, ஆமா, வேளாண்மை திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டா எதுக்கு விவசாயிகள் போராடணும்? எதுக்கு பஞ்சாப்ல இருந்தும் ஹரியானால இருந்தும் டிராக்டரை ஓட்டிட்டு வந்து பூரா கல்லையும் மண்ணையும் உள்ள கொண்டே ஊசிலாம் குண்டு ஊசிலாம் வச்சிருந்தான்ல, பெரிய பெரிய இதெல்லாம் வச்சிருந்தான்ல, ஆணிலாம் வச்சிருந்தான்ல, உள்ள போகக்கூடாது, ராட்சச ஆணிலாம் வச்சிருந்தான்ல. அப்போ வந்து நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு முள்ளு கிடக்கிறது காரணத்தினால, ராட்சச ஆணி கிடக்கிற காரணத்தினால இந்த போராட்டத்தை கைவிடுறோம் அப்படின்னு நான் சொல்ல முடியும்? எல்லா காலத்திலையும் போராட்டம் என்பது என்னன்னா மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கும், அரசுக்கு எதிராக இருக்கும் அல்லது அதிகாரத்துக்கு எதிராக இருக்கும். அப்போ இன்னும் நீங்கள் அரசியலினுடைய அடிப்படையவே நீங்கள் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம். அதனால இவருக்கு வந்து வரும்போது ஏன் சார் அவரை அவமதிக்கிறீங்க? வரட்டும், ஏன்னா அவர் ஒரு ஹீரோ, இன்னைக்கு கூட்டம் கூடும், அதனால ஒரு பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்கல்ல. அதாங்க, அவருக்கு கூட்டம் கூடுங்கிறதெல்லாம் உண்மைதான். கட்சி ஆரம்பித்து நம்ம 1 வருடம் கழித்து தான் விமர்சனத்தை முன்வைக்கிறோம். கட்சி ஆரம்பித்த முதல் நாள் நம்ம விமர்சனத்தை முன்வைக்கல. கட்சி ஆரம்பித்த இந்த ஒரு வருஷத்துல ஒரு 4-5 முறை தான் வெளியில வந்து எட்டி பார்த்திருக்காரு மக்களையே. ஒரு முறை ஒரு முறை வந்து என்ன செய்யறாருன்னா வந்து கொடியை அறிமுகப்படுத்துறேன்னாரு. ஆமா, பாடலை அறிமுகப்படுத்துறேன்னாரு. அப்புறம் அதுக்கு மாநில மாநாட்டுக்கு வந்தார். மாநில மாநாடு முடிஞ்ச பின்னாடி வெளியில் எப்பயாவது வந்தாரான்னு பார்த்தா சில மாதங்கள் கழித்து அம்பேத்கர் புத்தக வெளியீட்டுக்கு வந்தார். அது முடிச்சுட்டு ஆளுநர் மாளிகைக்கு ஒரு முறை, அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு அத்துமீறல் நடந்துச்சுன்னு ஒரு முறை போனார். அப்புறம் கடைசியாக இங்கே போனார், பரந்தூருக்கு போனார். அப்போ மொத்தமே வந்து கணக்கு போட்டியன்னா ஒரு 6-7 முறை தான் வெளியிலே வந்திருக்கிறாரு. ஒரு வருடத்தில் 365 நாளில் 5 நாள் தான் நான் வெளியில் வருவேன், 360 நாள் வெளியில் வரமாட்டேன். காரணம் என்னன்னு கேட்டால், என்னைய பார்க்கறதுக்கு பெரிய கூட்டம் வந்துடும், மக்கள் திரள் வந்துடும் அப்படின்னா. இப்போ எம்ஜிஆருக்கு மக்கள் திரள் வரலையா? அவர் என்ன வீட்டுக்குள்ளே உட்காந்து ராமாவரம் தோட்டத்துக்குள்ளே உட்காந்து அரசியல் பண்ணார்? மக்களை நேரடியாக போய் சந்திச்சார்ல. கண்டிப்பாக எல்லாருக்கும் தாங்க கூட்டம் வரும். நாட்டாம படம் ஓடுற அன்னைக்கு சரத்குமார் கூட தான் கூட்டம் வந்துச்சு. இன்னைக்கு தான் அவர் கூட்டம் கிடையாது. அன்னைக்கு அவர் கூட்டம் வந்துச்சு. டி ராஜேந்தர் அடுக்குமொழி பேசின காலத்தில் அவருக்கும் தான் கூட்டம் வந்துச்சு. அன்னைக்கு மைதிலி என்னை காதலி ஓடும்போது டி ராஜேந்தர் கூட்டம் வராதா? ராமராஜன் தான் அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லி பெரிய கூட்டம் வந்துச்சு. போலீஸ் தடியடிலாம் நடத்திருக்காங்க கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல். அவருக்கு தான் கூட்டம். அப்போ கூட்டம் வருதுங்கிறதுனால தான் நீ தலைவராகவே ஆன. கூட்டமே வரக்கூடாதுங்க. அப்படின்னா நீ தலைவராகிறதுக்கே தகுதி இல்லையா? ஆள் இந்த பக்கம் யாருமே போகக்கூடாதுன்னா அப்புறம் அதுக்கு எதுக்கு வந்து இப்போ நீங்கள் நல்ல டாக்டர் இருக்கிறாரு, கூட்டம் வருது. ஜனநாயகமே என்னங்க? நீங்கள் அதிகபட்சமான பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெறுவது, வாக்கு சதவீதத்தில் கூடுதலாக வாக்கு பெறுவது, அதுதானே ஜனநாயகம். அப்புறம் மக்கள் வர்றாங்க கூட்டம் கூடுறாங்கன்னா அப்புறம் அதுக்கு வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்க தேவையில்லையா? கட்சியை கலைச்சிட்டு போயிடலாம்ல. எது கட்சி உங்களுக்கு? கூட்டத்தை பார்த்து அதிருப்தி அடைகிறீங்க, வெகுஜனங்களை பார்த்து நீங்கள் வந்து பதட்டம் அடைகிறீங்க, உங்களுக்கு வந்து ஜனங்களை பார்த்தா ஆகாது அப்படின்னா நீங்கள் தலைவராக வேண்டிய அவசியமே கிடையாது. தனிமையை விரும்பக்கூடியவருக்கு எதுக்கு அரசியல் கட்சி? இல்லை, இனிமேல் தான் மக்களே சந்திக்க போறாரு நேரடியாக. அதற்கு ஏன் சார் ஓய்பிரிவு பாதுகாப்பு? ஏங்க, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுலையாது எதிர்வினை ஆற்றக்கூடிய, அதாவது அதற்கு மாற்று கருத்து சொல்லக்கூடிய இடத்துல விஜய் இருக்கிறாரா? ஏதாவது ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா பெரியார் குறித்து ஒரு சர்ச்சை வந்தது. ஆமாம், திரு சீமான் தொடர்ச்சியாக பேசி பெரியார் தான் என்னுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு தமிழக வெற்றி கழக மாநாட்டில் அறிவிச்சாங்க. பெரியார் மீது சேற்றை அள்ளி வீசுறான் ஒருத்தன். அப்படி பேசக்கூடாதுங்கிற கண்டன குரலை வந்து விஜய் செய்தாரா? இல்லை. சரி, திருப்பரங்குன்றம் ஒருவேளை கூட்டணிக்கு ஏதாவது அசை போடலாம். என்ன அவரை வச்சு என்ன நடக்க போகுது? சீமான் வந்து டெபாசிட் வாங்காத கட்சி நடத்துறாரு. 15 வருஷமா அவர் கட்சி நடத்துறாரு. 15 வருஷமும் டெபாசிட் வாங்க முடியாத கட்சி நடத்துறாரு. அவரை வச்சு இவருக்கு என்ன ஆகுது? இல்ல, எதிர்கால திட்டமா இருக்கணும்ல திரு சீமானை கூட சேர்த்துட்டு அவர் ஒரு வாக்கு வச்சிருக்காரு. வந்து பாஜகவே பாதை போட்டு தர்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதிமுக காத்து கிடக்குறாங்க. பாஜக அதிமுகவை விட பெரிய கட்சியா வந்து நாம் தமிழர் கட்சி, அவங்க பின்னாடி ஒரு போறதுக்கு அவர் தான் சொல்றாரு.
நீ தமிழ் தேசியத்தின் பக்கமும் கிடையாது, நீ திராவிடத்தின் பக்கமும் கிடையாது, ரோட்டுக்கு நடுவில் போகிற லாரியில் அடிபட்டு சாவின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவரோட என்ன இருக்குன்னு கூட்டணி விட்டு கிடக்கு. அப்படி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாமே, அமைதியாக இருக்காரு. சரி, திருப்பரங்குன்றம் பிரச்சனை நடக்குது. ஆமாம், சம்மந்தமே இல்லாமல் முருகன் கோயில் அடிவாரத்தில் கிடக்கு, மலை அடிவாரத்தில் இருக்குது. மேலே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது. மலையினுடைய வேறொரு பாதை, கிளைப்பாதை மாதிரி பிரிஞ்சு போகிற இடத்துல ஒரு தர்கா இருக்குது, சிக்கந்தர் இருக்கு. அந்த ஊர் மக்களை அமைதியாக இருக்கிறான். இவன் போய் வெளியூர்லேருந்து ஆளுகளை கூட்டிகிட்டு போய் வீரவேல் வெற்றிவேல்னு கத்த விட்டு அவங்கள போகிறான். காசுக்கு வந்து ஆளுகளை ரெடி பண்ணி விட்டு கத்த விட்டுட்டு மத கலவரத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறான். பிளவு அரசியலுக்கு நான் எதிர்ப்பு உள்ளவன், நான் வெறுப்பு அரசியலுக்கு எதிரானவன், டயலாக்லாம் பஞ்சு டயலாக்லாம் பயங்கரமாக பேசினார் விக்கிரவாண்டியில். அப்படி நடந்துக்கிட்டே பேசினார். இது நடக்கிறதுலாம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஏதாவது ஒரு கண்டன அறிக்கை உண்டா? சமூக பதட்டங்களை உருவாக்காதிய, பக்தர்கள் வேற, கலவரக்காரங்க வேற. கண்டிப்பாக பாஜக காரன் வேற, இந்துக்கள் வேற. எல்லா இந்துக்களும் பாஜக காரனா? அது கிடையாது. இப்போ பாஜகங்கிற கட்சி வர்றதுக்கு முன்னாடி இந்துக்கள் இந்தியாவில் கிடையாதா? கோடிக்கணக்கான பேர் இருந்திருக்கான்ல. அப்போ இதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் உள்ளே வருது. தர்காவுக்கும் கோவிலுக்கும் தகராறே கிடையாது, அவன் பாதையில் அவன் போகிறான். அங்கே போய் ஒரு குழப்பத்தை விளைவிக்கிறாங்க. விஜய் கண்டித்தாரா? சரி, எந்த பிரச்சனையிலையுமே ஈடுபடாத ஒரு ஆளுக்கு எதுக்கு ஒய் பிரிவு? ஒய் என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமா, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பிரமாண்டம் இவரா கேட்டாரா இல்லை மத்திய அரசா கொடுத்ததா சார்? எப்படி சார்? மத்திய அரசு தான் கொடுக்கும். ஒருவேளை மத்திய அரசு வரை கண்காணிப்பதற்காக ஒய் பிரிவு போடுறானான்னு சந்தேகமாக இருக்கு. ஏன்னா நீங்கள் காவல்துறை, ஒருத்தர் காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பது மூலமாக அவர் எங்கே போறாரு வராருங்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஈஸியாக கலெக்ட் பண்ணலாம். ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க வழியா. இருந்தாலும் இன்னும் எளிதானது. நீங்கள் இப்போ உங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு போடுறாங்கன்னு வச்சுங்க, நீ யார், எந்த வீட்டுக்கு போறிய, என்ன மாதிரி நடந்துக்கிறிய, எங்கே இருக்கிய, இங்கே ஓய்வு எடுக்கிறிய, யாரோட வரவு செலவு பார்க்குறிய, ஏன் திடீர்னு அந்த ஏரியாவுக்கு போறிய, எல்லாமே இப்போ கண்காணிப்புள்ள வரும்ல. இப்போ தனி விமானத்தில் போகிறது கண்காணிப்பு தானே இருக்கும். ஆமாம், அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? நீங்கள் காதலியை பார்க்க போனாலும் யார் வீட்டுக்குள்ளே போனாலுமே கண்காணிப்பு தான், வளையத்துக்குள்ளே தான் இருப்பீங்க. எல்லாமே கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே வந்துடும். அப்போ இவருக்கு வந்து பாதுகாப்பு போட வேண்டிய அளவுக்கு இவர் பிரச்சனைக்குரியவரா? ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமாம், இவருக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்க, எதிரிகளால் வந்து கொல்லப்பட்டுருவார் அப்படின்னா பரவாயில்ல. இப்போ திருமாவளவன் இருக்காரு, அவர் சாதி ஒழிப்புக்காக வேண்டி வேலை செய்கிறாரு, அவருக்கு வந்து சாதி வெறியர்களால் அவருக்கு தாக்குதல் நடத்திடலாம், அவருக்கு வந்து பாதுகாப்பு வேணுங்க அப்படின்னா ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு பிரச்சனை, சாதி என்கிற ஒரு பிரச்சனைக்குரிய விஷயத்தை கையாளக்கூடிய தலைவர் அப்படின்னா அவருக்கு பாதுகாப்பு போட்டால் நியாயம் இருக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நீங்கள் ஏற்கனவே குண்டைங்களை கூட வச்சிருக்கீங்க, பாக்ஸருங்கிற பேரில், பாதுகாப்பு பேரில் ஏகப்பட்ட குண்டைங்களை கூட வச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நீங்கள் எங்கே போனாலும் காவல்துறை பாதுகாப்பு இருக்க போகுது. நீங்கள் வெளியிலே வரலையே, அப்போ வீட்டுக்குள்ளே பாதுகாப்பா? வீட்டில் இருக்கிறவங்க யாரும் ஏதாவது கலந்து கொடுத்துருவாங்களா? என்ன பிரச்சனை? பொண்டாட்டி கூடயும் இல்லை, குடும்பமும் இல்லை, அம்மா அப்பாவையும் நீங்கள் தனியாக வந்து பிரித்து வச்சுருக்கீங்க. பொண்டாட்டி வெளிநாட்டில் இருக்கிறாங்க, உங்களுடைய மனைவி மக்களும் உங்கள் கூட இல்லை, நீங்கள் ஒரு பேச்சுலர் லைஃப்பில் இருக்கீங்க. ஒரு பனையூர் பங்களாங்கிற ஒரு பேச்சுலர் ஹவுஸுக்கு எதுக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு? எது போல பேச்சுலரை நம்ம பார்க்குறோம், மேன்ஷனில் இருக்கிறதுக்கு பேராக அவர் பங்களாவில் இருக்கார், அவ்வளோதான். அவர் பேச்சுலராக தானே வாழ்கிறாரு. அவருக்கு சில காதல் வாழ்க்கை வேணா இருக்கலாம், குடும்பம் இல்லைங்கிறதுனால சொல்கிறேன். எதுக்கு ஒய் பிரிவு? அவசியமே இல்லையா? இல்லை சார், திரும்ப ஏதாவது அச்சுறுத்தல் வர வாய்ப்பு இருக்குல்ல எதிர்காலத்தில்? அவருக்கு அச்சுறுத்தல் மிகப்பெரிய ஒரு திமுக எதிர்க்கிறாரு மாநில கட்சியை, இன்னொன்று வந்து தேசிய கட்சியை பிஜேபி எதிர்க்கிறாரு. அப்படிங்கும்போது ஏதாவது ஏங்க, அவர் பாஜகவை என்னைக்கு எதிர்த்தாரு? பாஜகவை விஜய் எதிர்த்ததுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் சொல்லுங்க. இதில் மாநாட்டில் பேசியிருக்காரு. அரிட்டாப்பட்டிக்கு ஏன் அவர் போக மாட்டேன்ட்டாரு? பரந்தூருக்கு போனார்ல, ஏன் பரந்தூருக்கு போனார்? பரந்தூர் விமான நிலையமும் மத்திய அரசாங்கத்தோட திட்டம் தான். நிலத்தை வழங்குவது மட்டும்தான் தமிழ்நாடு அரசு. ஆமாம், தேர்வு செஞ்சு கொடுக்கணும். பல தொழில் முனைவோர்கள் வர்றான், அவனுக்கெல்லாம் தொழில் அதிபர்கள்லாம் வர்றான் அப்படின்னா அவனுக்கு பெரிய ஒரு சர்வதேச விமான நிலையம் இருந்தால் தான் இங்கே இருக்கக்கூடிய சரக்குகளை எல்லாம் ஏற்றி இறக்க முடியும். ஏற்றுமதி இறக்குமதிக்கு தேவைப்படுது. அதனால் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டியது நமக்காக கிடையாது, அது கார்பரேட்டு வியாபாரிகளுக்காக தான் செய்கிறாங்க. அப்போ அது நிலம் வழங்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்குங்கிறதுனால மாநில அரசின் மீது குற்றச்சாட்டு சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அங்கே போனார்ல. திமுக அரசு மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, அதை பயன்படுத்தி கொண்டார்ல. அரிட்டாப்பட்டிக்கு ஏன் போராட்டம் நடக்கும்போது போகவே இல்லை அவர்? இல்லை, ஒருவேளை வாபஸ் வாங்கிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. அப்படி ஏங்க, போராட்டம் நெடுநாள் நடந்து இதுக்கு மேலே தீர்வு வராதுங்கிற பட்சத்தில் தானே அவர், அதுவும் முதலமைச்சர் ரொம்ப உறுதியாக சொல்லிட்டாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, நான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் அரிட்டாப்பட்டிக்கு வந்து எந்த இதுவும் வாய்ப்பே இல்லை, அந்த திட்டம் வராது, டங்ஸ்டன் திட்டம் வராது, அப்புறம் உறுதி கொடுத்தாரு. அப்போ தமிழ்நாடு அரசு வந்து உறுதியாக அதை மறுக்கிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே
அங்கே அரசியல் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒன்றுமே இல்லை. நேராக பிஜேபியை தான் திட்டணும். மத்திய அரசாங்கத்தை வந்து விமர்சிக்கக்கூடாது என்பதற்காக அரிட்டாப்பட்டியை தவிர்த்தாரா? தவிர்க்கலையா? தவிர்த்தார். உண்மைதான். அப்போ அவருடைய அரசியல் என்ன? பாஜகவை எதிர்ப்பது போன்ற ஒரு நாடகம் நடிக்கிறாரே தவிர உண்மையிலேயே அவர் பாஜகவை எதிர்க்கல. சரி, இப்போ இந்த பாஜகவோட கையுலிங்கிறீங்களா திரு விஜய் அவர்கள்? அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? மணிப்பூரில் கலவரம் நடந்ததற்கு காரணமே அந்த மாநில அரசு தான் அப்படின்ட்டு கோர்ட்டே சொல்லிட்டான்ல. பதவியை ராஜினாமா பண்ணுறாரு மணிப்பூருடைய முதலமைச்சர். பிளவு அரசியலுக்கு நான் எதிரி அப்படின்னு சொல்கிறார்ல விஜய். இதை நடத்தியது வந்து மணிப்பூர் கலவரத்தை நடத்தியது பாஜக தான். பாஜகவுடைய அரசியல் தவறானதுன்னு அவர் சொல்லுவாரா? வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. அப்போ அவர் நோக்கம் பூரா என்னவா இருக்கு? தமிழ்நாட்டுக்குள்ள திமுகவுக்கு எதிரான விஷயங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதை கூர்திட்டுகிற வேலை. அதுக்காகத்தான் அவர் வேங்க வேலை பேசுவார். அப்போ அது சார்ந்து திமுக அரசு எதிர்ப்பு சார்ந்த விஷயங்களை மட்டும் அங்கே எங்கெல்லாம் திமுகவுக்கு எதிர்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் போய் விஜய் வந்து குரல் கொடுப்பார். இப்போ சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் வியூக வகுப்பாளரை கொண்டு வந்திருக்கா எலெக்ஷன் போது. ஆனால் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போதே தேர்தல் வியூக வகுப்பாளர் கொண்டு வந்திருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட 3 பேருக்கு ஆனிச்சு. எதுக்கு சார்? அது தேர்தல் வியூக வகுப்பாளர்களில் இப்போ ஜான் ஆரோக்கிய சாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஜான் ஆரோக்கிய சாமி அவர் தான் வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு தான் உருவாக்கினாரு. அந்த வியூகத்தினால அன்புமணி ராமதாஸ் எத்தனை முறை முதலமைச்சர் ஆனார்? ஒரு முறையாவது ஆனாரா? என்ன வெற்றி பெற்றார் அவர் அந்த வியூகத்தால்? எதிர்கட்சியோட வரலையே, வர முடியல. சரி, அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆளை கொண்டு வந்து விடுறாங்கல்ல, பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து. அவர் மாநிலம் பீகார். அவர் நம்மளே எல்லாத்துக்கும் வியூ வகுத்து கொடுக்குறோமே, நம்ம ஏன் கட்சி ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு அவர் கட்சி ஆரம்பிச்சு. ஆமாம், இடைத்தேர்தலில் 4 தொகுதியில் போய் நிற்கிறாங்க. 4மே அட்டர் பிளாப்பு, படுதோல்வி. 3 தொகுதியில் டெபாசிட் காலி. என்ன தேர்தல் வியூகம் வகுக்க போறாங்கன்னு கேட்குறேன். அவர்கிட்ட இருக்க டீமே காலி. ஆதவ அர்ஜுனா தேவையில்லாமல் குழப்பத்தை விளைவிக்கிறான்னு விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து வெளியேற்றப்பட்டார். இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க? நீங்க அதாவது ஒரு விஷயம், அதே பிகே தானே சார் ஒர்க் பண்ணாரு. பிகே ஆதவ அர்ஜுனா தான் 2021 தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு. இப்ப சமீபமாக ஒரு 10 ஆண்டு காலங்களுக்குள்ள வந்து தேர்தல் வியூகம் என்று ஒரு கருத்து நிலவுகிறது. ஆமா, இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் எந்த தேர்தல் வியூக வகுப்பாளரை வச்சு 5 முறை முதலமைச்சர் ஆனார்? ஜெயலலிதா அவர்கள் வந்து எப்படி? ஜெயலலிதாலாம் வந்து என்ன ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டாங்க. எல்லாருமே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முந்தைய அரசியல்வாதினாங்க. அப்போ அவங்க எப்படி வந்து எந்த தேர்தல் வியூகமும் இல்லாமல் அவங்க எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு அவங்க வந்தாங்க? மக்கள் மேல நம்பிக்கை வச்சாங்கல்ல. அப்போ தேர்தல் வியூகங்கிறது என்ன? கடந்த காலங்கள் என்ன செய்வான்னா, நம்ம ஊருக்குள்ளே கட்சி நடத்துகிறவன் 2 கோஷ்டியாக இருப்பான். ஒரு கட்சியாக இருந்தாலும் ஒருத்தர் மாவட்ட செயலராக வந்தால் இன்னொரு ஆள் மாவட்ட செயலராக ஆக முடியாதுன்னு ஒருத்தர் இருப்பான். அவன் தலைமைக்கு உன்னை போட்டு கொடுக்குற வேலையை பார்ப்பான். இந்த ஆள் சரியில்லை, கட்சி நடத்த தெரியல அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான்ல. இது அணி அரசியல் இருக்கும். ஒரு தரப்பினுடைய குற்றங்களை இன்னொரு தரப்பு சொல்லுவான். எல்லா ரிப்போர்ட்டும் தலைமைக்கு வந்துடும். உளவுத்துறை இருக்கு, ஆளுகிற அரசுக்கு உளவுத்துறை இருக்கு. ஆளாத கட்சிகளுக்கு மக்கள் பிரதிநிதிகள் இருக்கான். எல்லா தகவலும் வந்துடும். அப்ப ஒரு அவங்களுக்கு தெரியும்ல சார், எந்த தொகுதியில தோத்தோம், எந்த ஏரியாவில் நம்ம டம்மியா போனோம்னு அவங்களுக்கு தெரியுமே. அப்ப ஒரு தொகுதிக்குள்ள எந்த சமூகத்தோட வாக்கு இருக்கு, யார் அதிருப்தியா இருக்கிறாங்க, அதிருப்தியா இருக்கிற மக்களை வந்து சரி கட்டுறதுக்கு யாரோட உரையாடுனா, யார்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தினா சரி கட்ட முடியும், எந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அந்த நெடுநாள் தீர்க்க முடியாத பிரச்சனை எது, இதை கண்டுபிடிச்சு அந்த மக்களோட உரையாடுறது தான் தேர்தல் வியூகம். ஆமா, இதை வந்து அந்த காலத்தில் என்ன செஞ்சான்? தனிப்பட்ட முறையில் இப்போ கலைஞர் வந்து இருக்காரு மூத்த தலைவர் அப்படின்னா, மானாமதுரையிலேருந்து ஒருத்தன் வர்றான் அப்படின்னா மானாமதுரை செயலாளர் யாருன்னா அவருக்கு மைண்டில் ஏற்கனவே மைண்டில் இருக்கும், ஞாபகத்தில் வச்சுருப்பாரு. ஆமாம், இப்போ இருக்கிற ஆளுங்க டேட்டா பார்ப்பாங்க. இதுக்கு தானே தேர்தல் வியூகம். இப்போ நம்மளாம் முன்னாடி டெலிஃபோன் செல்ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி பல பேர் நம்பர் நமக்கே மனப்பாடமாக இருந்துச்சு. இப்போ நமக்கு நம்பர் மனப்பாடமாக இல்லைல்ல, எல்லாம் போன நம்பி தானே இருக்கும். ஏங்க அண்ணாச்சி வந்து இது வந்து மளிகை கடை நடத்தும் போது நீங்கள் 10 பொருள் வாங்குறீங்கன்னா 10 பொருளையும் மனக்கணக்கில் சொல்லுவாரா இல்லையா? என்னென்ன வாங்கினா, கருப்பட்டி வாங்கினா, அரிசி வாங்கினா, பருப்பு வாங்கினா எல்லாம் சொல்லி பொண்ணா. இப்போ அந்த கதையை கால்குலேட்டரில் போட்டு ஒருத்தன் சொல்கிறான்ல. இப்போ இந்த கால்குலேட்டர் தானங்க தேர்தல் வியூகம். ஆமாம், அதை மனக்கணக்கில் சொன்ன ஒரு தலைமுறை இருந்துச்சுல, இப்படி தான் நடக்கும் இந்த தேர்தலில், இதுதான் பிரச்சனை, எந்த தேர்தலுக்கு எது ஹைலைட்டான பிரச்சனை, அதை வந்து புலனாய்வு பத்திரிகைகள் சொல்கிறான், சோசியல் மீடியா சொல்கிறான். இன்றைக்கி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறதுனா இப்போ என்னென்னா, நம்ம முன்னாடி பயணம் போனால் என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துக்கு டி நகருக்கு போகிறதுக்கு எப்படியா போகணும்,
அப்படின்னு கேட்போம். பாலத்தில் ஏறி இறங்கி ஆமா. ரைட்டில் போ லெஃப்ட்டில் போங்க. இப்போ யாராவது கேட்குறாங்களா? இல்ல லொகேஷன் போடுறாங்க. இப்போ கூகுள் Google மேப் ல பார்க்குறாங்க. map. இந்த கூகுள் மேப்பு தானங்க தேர்தல் வியூகம். நீங்கள் கூகுள் மேப்பு மட்டும் வச்சிருந்து வண்டி வேணும், பயணம் வேணும்ல, வண்டி ஓட்டணும்ல. ஆமா. ஓடாத வண்டிக்கு எதுக்கு கூகுள் மேப்புன்னு கேட்குறேன். தமிழக வெற்றி கழகங்கிறது ஓடாத வண்டிங்கிறீங்களா? அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? எங்க சார் எவ்வளவு பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்கு. இளைஞர் பட்டாளம் இருக்கு, நானும் தானே சொல்றேன். வாக்கு வங்கி இருக்கு, இளைஞர் பட்டாளம் இருக்கு, செயல்பாடு இல்லையே. மாப்பிள்ளை வந்து புது மாப்பிள்ளை, எல்லாமே வந்து பிரம்மாண்டமா கல்யாணம் நடந்துச்சு. அது சும்மாவே இருக்கிறான்னா எப்படி குழந்தை பிறக்க? பிரம்மாண்டமான கப்பலை வந்து உருவாக்குறாங்க. உருவாக்கி நங்கூரம் போட்டு வந்து கரையில் நிப்பாட்டி வச்சிட்டாங்க. கப்பலை கண்டுபிடிச்சது நங்கூரம் போட்டு கரையில் நிப்பாட்டுறதுக்கா, கடலுக்குள்ள போறதுக்கா? பெரிய கப்பலை செஞ்சுட்டோம். இல்ல காலம் இருக்குல்ல சார், கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருக்கு. அப்படிங்கும்போது இப்பதான் எங்களுக்குள்ள 1.5 வருஷம் இருக்கு. 1 வருஷம் தான் இருக்கு. அடுத்த வருஷம் தேர்தலுங்க. 2025 பிறந்துருச்சு, பிப்ரவரி பிறந்துருச்சு. அதுக்கான ஆட்கள் பொறுப்பாளர்லாம் போட்டு தானே இன்னும் 10 மாதம் தாங்க. 10 மாதம் தான் இந்த ஆட்சி இருக்க போகுது. அதுக்கு பின்னாடியே தேர்தலுக்கான வேலை திட்டம் தொடங்கிருச்சு. இப்பயே தேர்தலுக்கான வேலை திட்டம் தொடங்கிருச்சு. வெறும் 10 மாதம் தான். நீங்க என்ன அரசியல்? உங்களுக்கு இன்னும் கட்சி கட்டமைப்பு கிடையாது. யார் கிளை செயலாளர், யார் நகர செயலாளர், யார் ஒன்றிய செயலாளர், ஒன்றும் கட்டமைப்பு கிடையாது. என்ன நீங்க நினைக்கிறீங்க? ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகுறாங்கல்ல படத்துல, சினிமாவில் சூரியவம்சம் மாதிரி. ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகிறாங்கல்ல, அதே மாதிரி எப்படி வந்து ஒரே தேர்தலில் முதலமைச்சர் ஆகலான்னு யோசிக்கிறிய? இவ்வாட்டுக்கு வந்து தேர்தல் வியூக வகுப்பாளர்னு வந்து பீகார்ல இருந்து புறப்பட்டு வந்து நம்மூர் தெருவில் பாதி தெரு அவங்களுக்கு தெரியாது. எந்த பக்கம் போனால் எந்த ஊர், தூத்துக்குடி எங்கே இருக்குது, திருநெல்வேலி எங்கே இருக்குது, கோவில்பட்டி எங்கே இருக்குது, கோவில்பட்டிக்கு பக்கத்தில் இருக்க சின்ன கிராமம் எங்கே இருக்குன்னு இவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இவன் என்ன சொல்கிறான்? 20% வந்துடுவார். ஏற்கனவே பல முறை ஆட்சி செஞ்சு 52 வருஷமா கட்சி நடத்தின அதிமுகவே 20% ஓட்டு தான் வச்சிருக்கான். ஆமா. அரை நூற்றாண்டு கட்சி கண்டவனே அதிமுகவினுடைய கொடி பறக்காத குக்கிராமங்களே கிடையாது. எல்லா ஊர்லையும் கிளை செயலாளர் இருப்பான், கட்சி உறுப்பினர் இருப்பான். இரட்டாள தெரியாத ஒரு வயசான பாட்டியை நீங்க காட்ட முடியுமா? இவருக்கு என்ன சின்னம்னே தெரியல. இன்னும் இவர் எங்கே போய் சேர்ப்பாரு கட்சியை? இன்னும் பள்ளிக்கூடத்துக்கே போல, பாடம் படிக்கல, பரீட்சையே எழுதலை. நான் கலெக்டர் ஆயிடுவேன்னா எப்படின்னு, நான் டாக்டர் ஆயிடுவேன்னா எப்படின்னு, எப்படி வெற்றி பெறுவீங்க? அதுக்கான ப்ராக்டிஸ் வேணும்ல, வேலை திட்டம் வேணும்லங்க. சும்மா அப்படி வந்துடுவேன் இப்படி வந்துடுவேன் அப்படின்னா இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாகுமா? நீங்கள் ஒரு துறையில் வெற்றி பெற்றீங்க. நீங்கள் சினிமாவில் ஒரு முன்னணி கதாநாயகனாக விஜய் இருக்கிறார். திடீர்னு வந்தாரா? மொதல் படம் நடித்தப்ப, நாளைய தீர்ப்பு நடித்தப்ப முன்னணி கதாநாயகன் அவர் வந்துட்டாரா? வாய்ப்பில்லை. பல படம் தோற்று போய் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, ரசிகன், அது இதுன்னு நேரம் மகாபூஷன் என்னென்னமோ படம் நடித்தார். எல்லாம் அட்டர் ஃப்ளாப்பு. இவரை கொண்டு போய் பாரதி ராஜாட்ட கொண்டு போய் காட்டுறாரு, நடிக்க வைக்கணும்னு முதல் முறையாக முயற்சி பண்ணும்போது. இவன் அன்ஃபிட்டுன்ட்டார் பாரதி ராஜா சினிமாவுக்கு. இப்படி பல தோல்விகளை, அவமானங்களை சந்தித்து அப்புறம்தான் அவர் கதாநாயகனா வெற்றி பெறாரு. அப்புறம் ஆக்ஷன் ஹீரோ, முதல்ல காதல் படங்களாக நடிக்கிறார். காதலுக்கு மரியாதை, பூவே உனக்காக மாதிரி படங்களை நடித்து அப்புறம் ஒரு காலகட்டத்திற்கு பின்பு ஆக்ஷன் ஹீரோவாக மாறி ஒரு 30 ஆண்டு கால தொடர் பயணத்தில் தான் இந்த ஒரு வணிக வெற்றி அவரால் பெற முடியுது. அரசியலில் மட்டும் இப்படி எடுத்தவுடனே இதுலேயே வந்து தேர்தலே வந்து முதலமைச்சராக எப்படி நம்ப சொல்கிறாங்க நம்மளை? என்ன முகாந்திரம் இருக்கிறது? என்ன அடிப்படை இருக்கிறது? என்ன தார்மீக நியாயம் இருக்கிறது? எம்ஜிஆரே அப்படி வரலையாங்க. ஆமா, ரொம்ப பேர் சொல்றாங்க எம்ஜிஆர் வரலையா அப்படிங்கிறாங்க. எம்ஜிஆர் வந்து திமுக 1952 தொடங்கி 1972 கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் 20 வருடம் திமுக வேலை செஞ்சிருக்கிறாரு. அரசியலில் பயிற்சி பெற்றிருக்காரு 20 ஆண்டு காலம். 1972 கட்சி ஆரம்பிச்சு 1977 வரைக்கும் 5 ஆண்டு காலம் தனி கட்சி நடத்தி இருக்கிறாரு. 25 ஆண்டு கால உழைப்புக்கு பின்புதான் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனாரு. 10 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். அவர் மரணிக்கிற வரைக்கும் 77 to 87. 77 to 87 10 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருக்காரு. அப்போ 35 வருஷம் அனுபவம் மிக்க எம்ஜிஆருங்கிற ஒரு அரசியல் தலைவரை ஒரே தேர்தலில் வந்துட்டாருங்கிறாங்க. அந்த தகுதி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க ஈரோடு இடைத்தேர்தலில் நின்றுக்கலாமே. வாக்கு வங்கியாவது உருவாக்கி இருக்கலாம்ல. உங்களை பார்க்கறதுக்கு கூட்டம் வருது, அந்த கூட்டத்தையாவது நீங்க திசை திருப்பியிருக்கலாம்ல. ஒரு 50,000 ஓட்டு வாங்கினாங்கல்ல விக்கிரவாண்டியில போய் பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த வாக்கு வங்கியாவது நீங்க பெற்றுக்கலாம்ல. ஒரு சாம்பிள் பார்த்துருக்கலாமே. ஒண்ணுமே இல்லையே. டெபாசிட் வாங்க முடியாத கட்சி நடத்துற சீமான் போன்றவர்கள் கூட அந்த தேர்தலில் நின்றாங்கல்ல. உங்களால ஏன் நிற்க முடியல? அப்போ உங்களுக்கு வந்து எந்த கொள்கை வலிமையும் கிடையாது, களப்பணியும் கிடையாது, கருத்தியலும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. சினிமாவில் நடிச்சிருக்கேன்,
ரொம்ப நாள் நடிச்சுட்டேன் உங்களுக்காக, என்னை ஒரு முறை சிஎம் ஆக்குங்கன்னு கேட்குறீங்க. அதுக்கு ஒரு பனையூர் பங்களால உங்களுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வராது. தொடங்கின இடத்துலேயே தான் முடிக்கணும். அறுக்க மாட்டாதவங்க இடுப்புக்கு எதுக்கு 64 கற்கருவா? கண்டிப்பாக சார், நிறைய பேசிட்டீங்க. மிக்க நன்றி சார். Taste Daily. Taste the Daily. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.